சேலம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கி கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். என்ன நடந்தது? இந்த கைகலப்புக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டமானது இன்று காலை தொடங்கியது. மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநகராட்சி டெண்டர்களை அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே எடுப்பதாக அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டிய நிலையில திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் யாதவமூர்த்தி, அதாவது கவுன்சிலர் யாதவமூர்த்தியை திமுக கவுன்சிலர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மாமன்ற கூட்டமானது பாதியிலே நிறுத்தப்பட்டு மாநகராட்சி மேயரும் அதே போன்ற ஆணையரும் கூட்டத்தை விட்டு வெளியேறினர். தொடர்ந்து இருதரப்பினரும் மோதல் போக்கை கடைபிடித்ததனால் உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மன்றத்திற்குள் வரவழைக்கப்பட்டு இருவருக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். இருவரையும் தடுக்க முற்பட்டனர். எனினும் இரண்டு தரப்பிலிருந்தும் மாறி மாறி ஆபாச சொற்களை பரிமாறிக்கொண்ட நிலையில இருவரும் தாக்க முயற்சி செய்தனர். இந்த சம்பவம் தற்பொழுது அங்கு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில திமுக கவுன்சிலர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மேயரின் இருக்கை முன்பு அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயம்பட்டதாக திமுக கவுன்சிலர் சுகாசினி செந்தில்குமார் என்பவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.